7th Standard Math Chapter 1 Number System Exercise 1.5 6 to 7 Then Term 3 இப்போ பாருங்கள் evaluate 26.13 into 4.6 இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி காமிக்கணும். இப்போ நார்மலாக 2000 பாயிண்ட் இல்லாமல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2630 வந்து 46ஆல் மல்டிப்ளை பண்ணனா நமக்கு என்ன வருது? 1,20,198 வருது. வர ஆன்சரை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கான்னு பார்க்கணும். 1 2 இங்கே எத்தனை டிஜிட்டு? 1. அப்போ 2 இங்கே 1 வந்து 3. இப்போ ஆன்சர் எழுதுகிறப்ப 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். லாஸ்ட்லேருந்து 1 2 3. இப்போ 120.198. ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். 3.628 ப்ளஸ் 31.73 மைனஸ் 21. இப்போ 2 ப்ளஸ் எப்போவுமே வந்து சிம்பிள் வந்து முன்னாடி பாருங்கள். இப்போ இங்கே வந்து ஒன்றுமே இல்லைன்னா ப்ளஸ். ஓகே. 3.628 நெக்ஸ்ட்டு 31.73. இப்போ இதுக்கு கூட இதை என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுங்கள். 8 + 0 8, 2 + 3 5, 6 + 7 13, பேலன்ஸ் 1 4, 4 + 1 5 3. இப்போ 35.358. இப்போ மைனஸ் 2.1. இப்போ இதிலேருந்து 2.1 மைனஸ் பண்ணணும். ஓகேயா? இப்போ இங்கே வேல்யூ இல்லாதனால நான் 0 போட்டிருக்கேன். 8 - 0 8 5, 3ல் 1 மைனஸ் பண்ணால் 2 பாயிண்ட், 5ல் 2 மைனஸ் பண்ணால் 3 3. இப்போ 33.258. ஓகேயா? ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு? 33.258. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். வந்து முருகன் பாட் சம் பேக் ஆஃப் வெஜிடபிள்ஸ். முருகன் வந்து சம் பேக் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கியிருக்கிறான். ஈச் பேக் வெயிட், ஒவ்வொரு பேக்கோட வெயிட்டும் வந்து 20.55 kg. இஃப் த டோட்டல் வெயிட் ஆஃப் ஆல் த பேக் இஸ் 308.25 kg. ஹவு மெனி பேக் டிட் கீ பை? முருகன் வந்து பாட் சம் பேக் ஆஃப் வெஜிடபிள், ஒரு கொஞ்சம் பேக்கில் வந்து என்ன செய்திருக்கான்? வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கான். ஈச் பேக், ஒவ்வொரு பேக்கோட வெயிட்டும் வந்து 20.55 kg. த டோட்டல், மொத்த டோட்டல் வெயிட் வந்து 308.25 kg. ஹவு மெனி பேக் டிட் கீ பை? எத்தனை பேக் வாங்கியிருப்பாருன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள். டோட்டல் வெயிட் ஆஃப் ஆல் பேக் வந்து எவ்வளோ? 308.25 kg. வெயிட் ஆஃப் ஒரு பேக் வந்து எவ்வளோ? 20.55 kg. ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் பேக் எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் பேக் ஈக்குவல் டு டோட்டல் வெயிட் டிவைடட் பை வெயிட் ஆஃப் ஒன் பேக். இப்போ 308.25 டிவைடட் பை என்னது வருது? 20.55 kg. இப்போ பாருங்கள், இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கேயும் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? 100ஆல் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ இங்கே இந்த பாயிண்ட் போய்டும். 30,825/2055 வருது. இதெல்லாம் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணோம்னா இங்கே டிவைட் பண்ணி காமிக்கிறேன். 3,825 டிவைடட் பை 2055. 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 5 4s are 20. 1 5 1s are 5, 5 1s are 5. இங்கே அதே மாதிரி கேன்சல் பண்ணுங்கள். 5 6 are 30. நெக்ஸ்ட்டு 5 1s are 5, பேலன்ஸ் 3 32. 32 என்னென்னா 5 6 are 30. 25 25க்கு 5 வரும். நெக்ஸ்ட்டு 411 என்ன செய்யணும்? 6165ஆல் டிவைட் பண்ணுங்கள். இது நெக்ஸ்ட்டும் 3 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 3 1s are 3, பேலன்ஸு 1 11, 3 3s are 9. நெக்ஸ்ட்டு பேலன்ஸு 2 21. 21ன்னா 7 வரும். நெக்ஸ்ட் அதே 3 டேபிளில் இங்கேயும் கேன்சல் பண்ணுங்கள். 3 2s are 6, இங்கே ஒரு 0 வரும். 3 5s are 15, பேலன்ஸ் 1 15, அப்படின்னா 5. இப்போ 2055 நீங்கள் 137ஆல் டிவைட் பண்ணுங்கள். 137 ஒரு டைம் டிவைட் ஆகும். இப்போ 15 - 7 பாரோ பண்ணிவிடுங்க. இது வந்து 10 ஆகிடும்.
இது வந்து 15 ஆகிடும், இது வந்து இப்போ 9 ஆகிடும். 15ல் 7 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 8. 9ல் 3 மைனஸ் பண்ணால் 6. நெக்ஸ்ட்டு 685. இப்போ 137 வந்து 685க்கு எத்தனை டைம்ஸ் போகணும்னு பாருங்கள். 137 இன்ட்டு 5 வந்துச்சுன்னா என்ன வருது? 685. நெக்ஸ்ட்டு 0. இப்போ எத்தனை டைம்ஸ் வந்துச்சு? 15 டைம்ஸ். நமக்கு ஆன்சர் வந்து என்னது? 15. ஓகே. ஹவு மெனி பேக் டிட் ஹி பை? அவர் எத்தனை பேக் வாங்கியிருக்கிறாரு? 15 பேகு வாங்கியிருக்கிறாரு. எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.